இந்த மியூசிக்கை எப்படி இசையமைக்கிறது, இதுக்குள்ளே உள்ள ரகசியங்கள் என்னன்னு சொல்லி இசையமைக்கிறதுக்கு என்னென்ன எல்லாம் வேணும், இந்த இசையில் உள்ள அடிப்படை நுணுக்கங்கள், அடிப்படையான தாளங்களை பற்றி தெரிய வேணும். அடுத்தது மட்டு போட தெரிஞ்சால் சரி, அதாவது டியூன் போட தெரியணும். மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ, இசையே மலராய் நாளும் சூட்டுவேன், இதுவரைக்கும் தனியாக என் மனச அலைய விட்ட தகிர தகிர மெலோடி கூட ரஹ்மான் சார் போட்டிருக்கு. ஸோ இந்த மியூசிக்கு ஸ்டாண்டர்ட் இல்லை. இந்த பெண்ணுக்கு ஒரு ஆள் ஆசை இருந்திருக்கு, அதை அடைய முடியலை. அதை ராஜா சார் இப்படி ஒரு மெலோடியை போட்டு விடுவார். எனக்கு பிடிச்ச ஒரு வாய்ஸ். அத்தோரு தொப்புக்குள்ள சந்திக்கத்தான் ஆசை வச்ச, இதெல்லாம் நீங்கள் இந்த படிச்சுட்டு தான் இந்த மியூசிக் கம்போஸ் பண்ண தொடங்கினீங்களான்னு ஏன் படிச்சுட்டு தான். தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டொபிக்கோடு வந்திருக்கிறேன். எல்லாருக்குமே இசை பிடிக்கும், மியூசிக் என்றது பிடிக்காத ஆக்கள் இருக்க முடியாது. இந்த மியூசிக்கை எப்படி இசையமைக்கிறது, இதுக்குள்ளே உள்ள ரகசியங்கள் என்னென்னு சொல்ல போகிறேன். என்னென்னு சொன்னால், ஒரு யூடியூபராக மட்டும் இல்லாமல் இசையமைப்பாளராகவும் கடமையாற்றேன் என்ற ரீதியில் எனக்கு தெரிஞ்ச அறிவை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேணுமென்றதில் ஒரு ஆர்வம். ஏன்னு சொன்னால், இசை சம்பந்தப்பட்ட காணொலிகளை நான் மிகவும் விருப்பத்தோடு போடுறேன். நான் அப்போ சில நண்பர்கள் தொடர்பு கொண்டு என்னட்ட கேட்பினம், இந்த பாட்டுக்கு இசையமைச்சு தருவீங்களா, அல்லது இந்த பாட்டு எப்படி செய்கிறது, இந்த மாதிரி இதை ஒரு விளக்க காணொலியாக போடலாமே நிறுவனம்னா என்று சொல்லி நிறைய பேர் என்ன கேட்டிருந்த நீங்கள். அதால் இந்த இசையமைக்கிறதுக்குள்ள இருக்கிற ரகசியங்கள் என்னென்ன வேணும், இந்த இசையமைக்கிறதுக்கு என்னென்ன எல்லாம் வேணும், இந்த இசையில் உள்ள அடிப்படை நுணுக்கங்கள் என்னன்னு சொல்கிற ஒரு பேசிக் தியரியில் பகிர்ற ஒரு காணொலியாக இருக்கும். இதை பிடிக்காதாக்கள் இருக்க முடியாது. இசை சம்மந்தப்பட்ட தேடல் உள்ளாக்கள் உங்களுடைய நட்பு வட்டத்திலையும் இருக்கும். மச்சான் இந்த ஒரு ஆள் வீடியோ போட்டிருக்குது உனக்கு தாண்டான்னு சொல்லி அவர்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணி ஆதரவு தாரமாக கேட்டுக்கொள்வதோட இப்போ வாங்குவோம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காணொலிகளை போவோம். சரி, இந்த இசையமைக்கிறதுக்கு அடிப்படையாக 2 அறிவு சரியான முக்கியம், 2 அறிவு மிகவும் முக்கியம். அதில் ஒன்று தாளங்களை பற்றி தெரிய வேணும், கட்டாயம் அடிப்படையான தாளங்களை பற்றி தெரிய வேணும். அடுத்தது மட்டு போட தெரிஞ்சால் சரி, அதாவது டியூன் போட தெரியுறேன்னு சொல்கிறது அல்லது மெலோடி போட தெரியுறேன்னு சொல்கிறது. கீபோர்ட் வாசிக்க வேணுமான்னு சொன்னால் இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் தேவையே இல்லை. ஈவன் நீங்கள் கம்போஸ் பண்ணவே தேவையில்லை, ஏஐ செய்து தரும். ஆனால் ஏஐயை நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இப்போ உதாரணமாக அன்பே நான் உன்னை காணும் போது என்று சொன்னால் அதுக்குள்ளே சின்ன சங்கதிகள் வைக்கலாம். அன்பே நான் உன்னை காணும்போது, இப்படியாவது சொல்லுவேன். சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இல்லை வேறு ஒரு மாதிரி மெலடி போடுறேன். அன்பே நான் உன்னை காணும்போது, அன்பே நான் உன்னை காணும்போது. இதுவே ஏஐ போட்டால் அது வேறு ஒரு மாதிரி போட்டு தரும். அன்பே நான் உன்னை காணும் போது அந்த மாதிரி ஏதாவது போட்டு தரும். ஸோ எங்களோட அந்த ஃபீல் ஹார்ட் டச்சாக இருக்காது. ஸோ கீபோர்ட் தெரிஞ்சிருக்கிறது பெட்டர். அதே நேரம் ஏஐ இந்த மியூசிக்கெல்லாம் அது வேண்டாம், அது என்னோட சாப்டர். கீபோர்ட் தெரிஞ்சிருந்தால் நல்ல, தெரியாட்டியும் பரவாயில்ல. ஓரளவுக்கு வாசிக்க தெரிஞ்சால் பெட்டர். நீங்கள் நல்ல மெலோடியை போடக்கூடிய ஆளாக இருப்பீங்களே. எல்லாத்தையும் இன்னொரு கீபோர்டிஸ்ட்டை கூப்பிட்டு இதை வாய்ச்சி விடும் மச்சான், இது ஹம்மனி காட்டி இதை வாய்ச்சி காட்டுன்னு சொன்னால் அவர் வாய்ச்சி விட்டு போவார். நாங்கள் கொஞ்சம் தெரியுமென்றபடியே நாமளே செய்து கொள்வது. ஸோ அடிப்படையாக என்ன வேணும்னு சொன்னால் தாளத்தை பற்றி தெரியணும், அடுத்த மட்டு போட தெரியணும். தாளத்தை பற்றி தெரிகிறதுக்கு முக்கியமாக தாளத்தை பற்றி நான் இவ்வளவு லோக்கலாக உங்களுக்கு யாருமே சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. நிறுவனம் மாதிரி இல்லை தம்பி மாதிரி அடிப்படையாக சொல்லித்தாருன்னு பாருங்கள் எவ்வளவு லோக்கலான்னு சொல்லி. 90% பாட்டுகள் ஒரு தாளத்தில் இருக்குது. ஆதி தாளம் என்று சொல்கிறது எங்களுடைய கர்நாடக சங்கீதத்திலே ஆதி தாளம் என்று சொல்கிறது. வெஸ்டர்ன் மியூசிக்கில் 4/4 மீட்டர் என்று கதைப்பினம். அங்கே தாளம் என்று கதைக்கிறீங்கள, மீட்டர் என்ன மீட்டர் சாங் என்று கதைப்பினம். இதை சொல்கிறது 4/4ன்னு சொல்கிறது. 4க்கு 4 ஒரு பார் இருந்தால் அதுக்குள்ளே 4 பீட் வரும். பார்ன்னு சொல்கிறது என்னென்னா இந்த இந்த கோடு மாதிரி தெரியுது தானே, இதுக்குள்ளே ஜூம் பண்ணி பார்த்தால் ஜூம் ஜூம் அதுக்குள்ளே அப்புறம் உபபிரிவுகள் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கும். ஒவ்வொன்றுக்குள்ளேயுமே இந்தா 143க்கு 144க்கும் இடையில் 4 பார் இருக்கும். இது ஐ திங்க் 6/8 செய்து வச்சுருக்கணும் வரியில். சிம்பிளாக நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திருந்தேன். தக்க திம்மி 1 2 3 4 இப்படியான பாட்டுகள் தான் கூட. நீங்கள் எந்த பாட்டை எடுத்து பார்த்தாலும் சரி அது இப்படி தான் இருக்கும். அதில்
அந்த பாட்டுடைய ஸ்பீட்டை தீர்மானிக்கிறது வேறு. அதை சொல்கிறது டெம்போன்னு சொல்கிறது, மெட்ரோனம். இப்போ இதில் போட்டு பார்க்கலாம், மெட்ரோனம் எல்லாம் போடலாம். இப்போ உதாரணமாக அது அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அது போடும் மெட்ரோனம். பாருங்க, இதுதான் அந்த ஸ்பீட். இதை நான் ஸ்பீட் பண்ணலாம், ஸ்லோ பண்ணலாம், அது அந்த சாங்குன்ற ஃபீலை பொறுத்து. நான் உங்களுக்கு அடிப்படையாக சொன்னேன்னா 90 விதமான பாட்டு வந்து இந்த ஆதி காலத்தில் இருக்குது. அநேகமாக எந்த கம்போசர் செய்ததுன்றாலும், உதாரணமாக மண்ணில் இந்த காதலன்றி, மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ, டக் திம்மி டக்கு திம்மி டக்க திம்மி 1 2 3 4 1 2 3 4. அந்த கொஸ்டியல்ல அல்லது ஒரு இசை நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு ஒரு ஆள் நிற்பார், இப்படி இப்படி செய்து கொண்டு நிற்பார். அவரை சொல்கிறது கோஆர்டினேட்டர். ரெண்டு அதை இப்படி செய்வினோம், 1 2 3 4. இந்த பீட்டுக்கு தான் இந்த பாட்டு போய் கொண்டிருக்கும். இதுவே ஸ்பீட் ஆகும் சில பாட்டுகளுக்கு, அப்படி வரும். இதுவே கொஞ்சம் டெம்போ கூடினதை அது இது இந்த காஃபாக சொல்கிறவ சில பேர் 2 2 4 அப்படி சொல்கிறவ காஃப் பீட்டுன்னு சொல்லி, அது நார்மலாக இல்லை. 90 விதமான பாட்டு வந்து இப்படி தான் போகும். தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி, இந்த மாதிரி தான் 90 விதமான பாட்டுகள் வந்து போகும். இதை விட நிறைய பாட்டு நீங்கள் தெரிஞ்ச பாட்டு எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த இதெல்லாம் போகும். இப்போ என்ன பாட்டுண்டாலும் இதுவே இன்னும் ஒரு கொஞ்சம் பாட்டுகள் வந்து ட்ரிப்ளெட்னு சொல்கிறது 3க்கு 4 மீட்டரில் போகும். தக்கிட்ட 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 இப்படி போகும். அதாவது 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3ன்னு போகும். உதாரணமாக நான் உங்களுக்கு என்னுடைய இந்த கீபோர்டில் ஒரு மீட்டர் ஒன்றை போட்டு விளங்கப்படுத்தி காட்டுறேன். One two three 1 2 3 1 2 3 1 2 3. இதுவே டெம்போ கொஞ்சம் குறைச்சா மீட்டர் ஒன்று தான், ஸ்பீட் வேறு, அதை தான் டெம்போன்னு சொல்கிறது. அதுங்கிற சோங்குன்ற ஃபீல். இப்போ நான் அந்த ஒரு கதையை அல்லது ஒன்று கற்பனை பண்ணி கொண்டு தான் நான் இசையமைப்பேன். அதுக்குள்ளே என்னன்னு சொல்லி உதாரணமாக ஒரு பாட்டு சொல்கிறேன் 3 4க்கு. பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு 1 2 3 புத்திடிச்சு வெட்கத்தை விட்டு, பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு புத்திடிச்சு வெட்கத்தை விட்டு, பேசி பேசி ராசியானதோ, தக்கிட்ட 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 தக்கிட்ட, இந்த மாதிரி மீட்டரில் போகும். இதை விட நிறைய பாட்டு என்ன தக்கிட்ட தக்கிட்ட ராஜா சார் வடிவா போடுவார், இப்படி போடுவார் முக்கோணம் மாதிரி. 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3ன்னு போடுவார். மேலே இருக்க ராஜா சார் அந்த அப்படி போடும். உதாரணமாக சொல்கிறேன், சொல்லாமலே கண்முன் தோன்றினாய், இந்த பாட்டு. நீ இப்படி இப்படி நிறைய பாட்டு இருக்குது. இது வந்து நார்மலாக 3 4ல் நிறைய சாங்ஸ் இருக்குது. இப்போ உடனே ஞாபகம் வருது இல்லை, நிறைய சாங்ஸ் சொல்லலாம் 3 4லேயும். கிட்டத்தட்ட ஒரு 70 விதமான பாட்டு 4 4ல் இருக்கும். அந்த ஆதி தாளத்தை இப்படி போடுவீங்க கர்நாடக சங்கீதத்தில். 1 2 3 4 2 3 4. இப்போ பாலமுருகன் அண்ணா அல்லது குமரன் அண்ணா நாதஸ்வரம் வாசிக்கிறார்கள் வடிவாக போடுவீங்க. இது கையுக்குள்ளேயே டெக்னிக்காக போடுவீங்க. இப்படி போட்டுட்டு அதே 1 2 3 4 தான். 1 2 3 4 1 2 3 4 திருப்ப ஒரு குத்து இப்படி போடுவீங்க. அநேகமான பாட்டுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவே ஸ்பீட் ஆக்குவீங்க பிறகு அந்த அதை தான் டெம்போன்னு சொல்கிறது.
இது நான் சொல்கிறது 4/4 என்ற ஒரு மீட்டர் இருக்குது. என்னோட இசையமைப்பதற்கு அடிப்படை அறிவு வந்து தாளங்களை பற்றி தெரிய வேணும். அதில் முக்கியமாக 4/4 என்ற பீட் இருக்குது, 3/4 இருக்குது, ட்ரிப்ளெட்டில் நிறைய சாங்ஸ் இருக்குது. பொத்தி வச்ச மல்லி மட்டும் ஏராளம் சொல்லலாம், நிறைய இருக்குது. 1 2 3 1 2 3 1 2 3 என்று போகும். இதை விட ஒரு கொஞ்சம் பாட்டு முதல் தகதிமி சொல்லிட்டேன், தக்கிட்ட சொல்லிட்டேன். தகதிமி என்றது 4/4, தக்கிட்ட என்றது ட்ரிப்ளெட் 3/4, என்னொன்று இருக்குது 5/8 சொல்கிறது. அதாவது தக்கிட்ட 5 வந்துடுது பாருங்கள். தக்கிட்ட இது இப்படி போகும் இந்த பாட்டுக்கள். தக்கிட்ட தக்கி அழகு மலராட அபிநயங்கள் கூட தக்கிட்ட சிலம்பொலியும் தக்கிட்ட தக்கிட்டன்னு போகும். இது ஒரு ஃபேமஸான சாங், அழகு மலராட. இதை சொல்கிறது அதாவது ஐ திங்க் கண்ட நடை என்று சொல்கிறது. கண்ட நடை, கண்ட என்ற 5, திஷ்டண்டா 3, சதுஷ்டண்டா 4. முதலாவது சதுஷ்ட யாதி திருவிட தாளமாக அப்படின்னு சொல்கிறது, ஆதி தாளத்துக்குரிய சரியான தமிழ். பிறகு திஷ்டண்டா 3, இது வந்து கண்ட நடை. உதாரணமாக இதுதான் நான் சொன்ன பாட்டு. இதை விட ஃபேமஸான சாந்தனன் என்ற பாட்டு ஒன்று இருக்குது, எங்கட ஈழத்திலிருந்து வந்த. நீர்வளம் உண்டு தக்கிட்ட நிலர்வளம் உண்டு நிம்மதி ஒன்றுதான் இல்லை தக்கிட்ட இந்த மண்ணங்களின் தக்கிட்ட. இதெல்லாம் தக்கிட்ட வில வரும். இது கண்ட நடை என்று சொல்லி இதில் எல்லாம் பாட்டு கூட. இந்த சாங் எப்படி எடுக்கிறவேண்டா, இந்த தாளத்தில் எடுக்கிறவே ஒரு இமோஷனலான ஒரு 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 இமோஷனை, ஒரு வீரத்தை, ஒரு எழுச்சியை வெளிப்படுத்துறதுக்கு இது எடுப்பினோம். கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தக்கிட்ட என்று போடுவினோம். தக்கிட்ட கூட அழகுமலராட நல்ல ஒரு ஞாபகம் வச்சிருக்கக்கூடிய ஒரு சாங். இதை விட இன்னும் ஒன்று இருக்குது, அதுதான் மிஸ்ட்ர நடை என்று சொல்கிறது 7. அதாவது கிட்டத்தட்ட முதலாவது என்ன சதுஷ்டண்டா 4, அதாவது ஆதி தாளத்தை சொன்னான், அதையும் திஷ்டத்தையும் சேர்த்த மாதிரி. அங்கே 4 இங்கே 3. அப்போ அதுதான் தக்கிட்ட தக்கத்திமி. ஆனால் அந்த 3 முன்னுக்கு வரும். தக்கிட்ட தக்கத்திமி தக்கிட தக்கத்திமி. அப்போ தக்கிடவில் 3 இங்கே 4 7 தாளம் வரும். அதில் 7 பீட் வரும். உதாரணமாக நிறைய பாட்டு இருக்குது. தக்கிட்ட தக்கத்திமி தக்கிட்ட தக்க நீயா பேசியது என் அன்பே நீயா பேசியது தனன தானன தக்கிட்ட தக்கத்திமி தனன தானன தக்கிட்ட தக்கத்திமி நீயா பேசிய தக்கிட்ட தக்கத்திமி. இப்படி நிறைய இருக்குது. உதாரணமாக இது நீயா பேசியது நல்ல ஒரு சாங். இதோட கணக்கு இருக்குது. இது முந்தி எனக்கு உன்னிகிருஷ்ணன் சார்ந்த ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அன்பே கண்களாலே ஹாய் ஹாய் தின்னு தரது தக்க திம்மி அன்பே கண்களாலே. இது வந்து கூட இப்போ குரல் சரியாக வரையில், இது சும்மா இந்த மைக்கில் பாடுறேன். இது மிஸ்ட்ர நடைன்னு சொல்கிறது கூட. இந்த மாதிரி பாட்டுகள் இருக்குது. இதை விட கணக்கு இருக்குது நிறைய பேரும். இப்போ ஞாபகம் வருதில்லை அந்த இது. ஆனால் வெரி ரேர். ஆனால் நல்ல ஒரு பீட் நல்லா இருக்கும். இதுலேயும் ஒரு பாட்டுகள் செய்தால் கூட பெட்டராக. நீங்களே யோசிச்சு பாருங்க. தக்கிட்ட தக்க திம்மி. அப்போ பேசிக்காக இந்த 4 தாளங்களுக்கெல்லாம் வரப்போகுது. தக்க திம்மின்றது ஒரு தொகை. அதில் தான் எல்லா பாட்டும். என்ன பாட்டு, ஒரு படத்தை எடுத்தால் எல்லாமே அநேகமாக 4/4 அடிப்பினம். நீங்கள் தெரிஞ்ச கண்கள் நீயே காற்றும் நீயே தக்கத்திமினோரும் நீ உயரும் நீ திம்மி வண்ணம் நீயே வானம் நீயே தனனா தனன முகவல்லைத்தாள் தகுதி முத்தத்தாள் ஒரு வெண்பாவை நான் செய்தேன் கண்ணே இதழச்சில் நீரெனும் தீர்த்தத்தால் பெருமேக்கங்கள் நீ தீர்த்தாய் கண்ணு திம்மி. கூட இது தகதிமி. அதேமாரி திஷ்ட தக்கிட்ட தக்க
தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட. இதில் நிறைய பாட்டு இருக்குது. உதாரணமாக நான் சொன்ன பொத்தி வச்ச வல்நீக்க போட்டு, அதே மாதிரி கணக்கு உடனே ஞாபகம் வருதில்லை. நிறைய பாடல்கள் தேவையான கமெண்ட் செக்ஷனில் நிறைய பதிவுகள். இதை விட கண்ட நடை இருக்குது. கண்ட நடை இந்த மன்னங்களின், அதே மாதிரி அழகு மலராட தக்க தாக்கிட்ட தக்க தாக்கிட்ட தக்க தாக்கிட்ட. தவிலில் வாசிக்க கூட பாருங்க, அவை இந்த கொமாண்டுகள் தவில் கச்சேரியை வாசிக்க பட்டிவாவே அந்த தாளக்கட்டுகள் எல்லாம் போடுவேன். இதை விட மிஸ்ட்ர ரெண்டு இருக்குது 7. தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட தக்க தி ஏதோ நான் இருந்தேன் தக்கிட்ட நீயா பேசியது என்னன்பே தக்கிட்ட தக்க திம்மி செய்யது தீயை வீசியது. இதுலேயே ஒவ்வொரு பீட்டுகளுக்கு இடையில் இப்போ 1 2 3 4 அந்த பீட்டுகளை உடைக்கலாம். பிறகு 1க்கு பக்கத்து ஒரு அந்த பீட்டை காஃப் அடிக்கிறது அந்த டைமிங்குக்கு. அப்போ 1 and 2 3 4 1 and 2 and 3 4 இப்படி என்னெல்லாம் இருக்குது. அதாவது இப்போ இப்படி அடிக்கிறேன் 1 2 3 4. இதுவே 1 2 and 3 4 இப்படி கணக்கை யோசிச்சு பாருங்க. இது இப்போ கம்போசிங் வந்தால் பெரிய கடலாக இருக்கும். ஈவன் இந்த அறிவு இருந்தால் தான் கம்போஸ் பண்ணலாம், மியூசிக்கை கம்போஸ் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் அடுக்கிற விளையாட்டு தான். கிட்டத்தட்ட ஒரு டிசைனுகள் பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி பொறுத்துறது ஒன்று அடுக்கிறது. அதாவது மியூசிக் நுழைய தெரிய சும்மா அடுக்கிறதில்ல. பீட்டெல்லாம் நாங்கள் இதுலேயே அடிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு காட்டி தருவேன். அல்லது லூப்ன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது, அதுக்குள்ளே அதை செய்து கொள்ளலாம். அடுத்த மெட்டு போடுறதுக்கு ஒரு ராகத்தின் விஷயம் தெரிஞ்சால் நல்லா, தெரியணுமென்ற அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் தான் மெட்டு போட போகிறீங்க, ஒரு சிச்சுவேஷன் வருது. உதாரணமாக என்னென்னு சொல்கிறது, ஒரு பிள்ளை பார்த்துட்டு போகுது. ஒரு பிள்ளை பார்த்துட்டு போயிருக்க இவருக்கு அவளை லவ் ஃபீல் ஆகுது. அவள் பஸ்ஸில் திடீர்னு போயிட்டான். ஆனால் நல்லா அப்படி ஒரு வடிவு நீங்கள் அதை பார்த்துட்டு என்ன அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன மெலோடி போடலாம், அந்த மெலோடியை போடலாம்ன்ட்டு அது ஹம் பண்ணுறது. அவ்வளோதான். ஹம் பண்ணிட்டு அப்புறம் இன்டர்லூட்டுகள் அப்படியெல்லாம் அடிக்கிறது. முதல் இன்ட்ரடக்ஷன் ஒரு மியூசிக் போடுவோம். இப்போ ஒரு மெலோடிக்கு முன்னுக்கு சில வேளை பாட்டு மொட்டையாக தொடங்கும், சில வேளை டியூன் வந்துட்டு தொடங்கும். அப்புறம் இடையில வர டியூனை இன்டர்லூட்டுன்னு சொல்கிறது. இப்போ ஒரு பாட்டு ஒன்று நான் அந்த மெலோடியை போட போகிறேன்னா அது டக்கு திங்க் பண்ணுவேன். நான் சொன்ன சினாரியோண்டா டக்குன்னு ஒருக்கா அதை கேட் பண்ணுவேன். ஓகே அவள் போகிறான், அப்போ அதுக்கு ஒரு மெட்டொன்று போடலாம். இந்த அது என்ன ஸ்கேலில் பாட போகிறேன்ட்டு அது ஒரு சுருதிகள் இருக்குது. அது இன்னொரு நாளைக்கு இப்போ உதாரணமாக ஒரு ஜியில் பாடுவோம். அதுக்கு பிறகு நாங்கள் இந்த மெட்டுக்கு இதுதான் மெட்டு, இது டியூன், இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லிரிக் எழுதுறது. அப்போ நீ வந்துட்டு போனதாலேண்டே வைப்போமே, நீ வந்து போனதாலேண்டு வைப்போம். முதல்ல அந்த மெட்டை நான் திருப்பம் பாடுறேன். அப்போ அது பாடலாம், சும்மா பாடுறதானே. இதுக்கு அந்த லிரிக்கை பொறுத்து விட. சரி, நீ வந்து போனதால் அங்கே ஏதாவது பொருத்தி ஏதாவது லிரிக் எழுதுறாங்க. அதில் சின்ன பிரச்சனை, ஒரு கொஞ்சம் நேரத்துக்கே செய்யலாம். டியூன் போடுறதான் பிரச்சனை. அப்போ இது என்ன பீட்டில் அடுக்க போகிறோம்ன்றது அங்கே முதல்ல நான் சொன்னேன். ஆதி தாளத்தில் அடுக்க போகிறோமா, திஷ்டத்தில் அடுக்க போகிறோமா, கண்ட நடையில் அடுக்க போகிறோமா, ஒவ்வொன்றுக்கும் நான் அடுக்குவேன். அதான் ஒரே பாட்டையே வித்தியாசமாக ராஜேஸ்வர் பாடி காட்டுவார். உதாரணமாக பாடி காட்டுறேன். அது நாங்கள் தான் தீர்மானிக்கணும் எந்த இதில். மிஷ்டத்துலேயும் எடுக்கலாம், தகத்துமையிலையும் எடுக்கலாம். இதை அது என்னத்தில் நான் போட்ட இமோஷனலாக இருக்குமென்ட்டு நான் கணப்பொழுதில் யோசிச்சிருவேன். இப்போ உதாரணமாக நான் சொன்ன திஷ்டத்துக்கு 3க்கு இதயம் ஒரு கோவில் நல்ல பாட்டு பாருங்க, அது இந்த தாளம் தான். இந்த இதெல்லாம் அது வருது. பாடல்கள் கோடி கோடி எதுவும் புதிதில்லை, ராக
ராகங்கள் 1 2 3 1 2 3 1 2 3 ராகங்கள் 100 கோடி எதுவும் புதிதில்லை நீயும் நானும் என்றும் புதிது. லிரிக் பிள்ளையா பாடுறேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இதயம் ஒரு கோவில் அதில் உதயம் ஒரு பாடல் பாடும் ஜீவனே இசையே மலராய் நாளும் சூட்டுவேன். இது 1 2 3 1 2 3ன்னு போகுது. இது மெலடி. இந்த இதயம் ஒரு கோயிலை வேறு தாளத்தில் பாடி காட்டுறேன் பாருங்க, கண்ட நடையில் பாடி காட்டுறேன். தக்க தக்கிட் தக்க தக்கிட் இதயம் தக்க தக்கிட் தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட. அது வேறு ஒரு மாதிரி வரும் அந்த பாட்டு அர்த்தம். தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட இதயம் ஒரு கோவில் உதயம் ஒரு பாடல் அழகு மலராட அந்த மாதிரி வரும். அந்த முறிச்சு வரும். இதயம் ஒரு கோவில் அந்த மாதிரி வரும். தக்க தக்கிட்ட. இதுவே தக்கிட்ட தக்க திமி இதயம் ஒரு கோவில் தக்கி தக்கிட்ட தக்க தி இதயம் ஒரு கோவில் தக்கிட்ட தக்க திம்மி இந்த மாதிரி பாடலாம். இல்லை தக்க திம்மி என்று பாடலாம். தக்க திம்மி இதயம் ஒரு கோவில் அதில் உதயம் ஒரு பாடல் தக்க திம்மி அந்த மாதிரி பாடி காட்டுறேன் பாருங்க. அதாவது நாங்கள் தான் தீர்மானிக்கணும். அதாவது கொம்போசர், அந்த பாட்டு இந்த கொம்போசர் இதயம் ஒரு கோவில் அதில் உதயம் ஒரு பாடல் இதில் பாடும் தேவனே இசையே மலராய் நாளும் சூட்டுவேன். இதயம் ஒரு கோவில் தக்கத்தின் உதயம் ஒரு பாடல் இதில் பாடும். அப்போ இப்போயே யோசிச்சு பாருங்க. அதான் அப்போ அதை ராயசர் போட்டால் தான் அது எனியில் பெஸ்ட்டான ஃபீலை கொடுக்குது. இதயம் தக்கிட்ட. ஸோ நாங்கள் தீர்மானிக்க வேணும் என்ன மெலோடியை போடுறோம் வந்து. அதை விட இதுக்குள்ள ராகங்கள்ட விளையாட்டுகள் கணக்கு கிடக்குது. இப்போ ராகத்தை ஈவன் நான் சங்கீதமே படிக்கலை. சங்கீதம் நான் ஒரு சொட்டு கூட படிக்கலை. ஆனால் தேடல் ஃபுல்லாக தேடுறது இருந்து தெரிஞ்சாக்கள்கிட்ட தேட. நாங்கள் ஒரு விஷயத்தை தேட வலிக்கிட்ட அந்த யூனிவர்ஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், பிரபஞ்சம். ஸோ இப்போ உதாரணமாக மோகன ராகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ராகம். அதை வச்சே ஒரு கூடின விஷயங்கள் செய்யலாம். மோகனம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த ராகத்தில் நான் போட போகிறேன்னா அதுக்கு சில நோட்ஸ் இருக்குது. உதாரணமாக மோகனம்ன்றது சரிக பத சரிக பத நாமனக்க பாடின் இதில் ஒரு பக்தி பாடு செய்து நான் அந்த அதுக்குள்ள ஒரு ஃபீல் வரும். அந்த அந்த நோட்டுகள் அமர்த்தேக்க அந்த அதிர்வன்களுக்குரிய ஒரு ஃபீல் ஒன்று வரும், ஒரு அந்த தன்மை ஒன்று வரும். சரிக பத இது அதே மாதிரி கம்சத்வனி சரிக பனிசா இது இந்த ராகங்கள் நிறைய நான் சிந்து பைரவியில் கூட பாட்டு செய்திருக்கிறேன். அது ஈவன் நான் சிந்து பைரவியை தொட்டே பார்த்ததில்லை. ஆனால் செஞ்சோன்னே அப்படி ஒரு பெஸ்ட்டான சாங்ஸ் வந்தது. அது இதை விட இன்னொரு பீட் இருக்குது. இதை சொல்கிறது 6/8 பீட்டுன்னு சொல்லி. இது 6/8 பீட்டுன்றது என்னென்னா கூட டான்ஸ் ஆன சாங்ஸுகள் செய்கிறது வந்து 6/8 பீட் இல்லை. உதாரணமாக பாருங்கள், போட்டு காட்டுறேன். 6/8 இது தக்கிட்ட 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 இப்படி போகும். இதெல்லாம் கூட குத்து பாட்டுகள் வர்றது. அதாவது தக்கிட்ட 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 தக்கிட்ட. இதுவே கொஞ்சம் ஸ்பீட் குறைச்சி போடலாம், ஸ்பீட் கூட்டி போடலாம். 6/8 பீட்டுன்னு சொல்லிட்டு உதாரணமாக பாருங்கள், போட்டு காட்டுறேன். இதில் குத்து பாட்டுகள் கூட அடிக்கிறவே. என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி.
கூட குத்துப்பாட்டுகளுக்கு 6/8 பீட் பயன்படுத்துறது நாங்கள் எதுவும் யூஸ் பண்ணலாம். இது ஒரு ஏன் இந்த பீட்டை கடைசியாக சொன்னாங்கன்னா இதுலேயும் நிறைய பாடல்கள் இப்போ ஆட்டப்பாட்டெல்லாம் 6/8 அதில் 8 பாரில் 6 பீட் வரும். டப்பிரிச்சு தக்கிட்ட 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 இதுவே கொஞ்சம் ஸ்லோவாகவும் இருக்கலாம். இப்போ கந்த விஜயேந்திரனாண்ட சுண்டுக்குழி பூபே தக்கிட்ட 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 எல்லாம் அதுதான். அதே மாதிரி ஸ்லோவானதும் இருக்குது கொஞ்சம் போட்டுக்காடுறேன் பாருங்க. அதில் ஒரு பீட் ஒரு மெலோடி அந்த 6/8 ரஹ்மான் சார் மெலோடியை போட்டிருக்காரு 6/8. கொஞ்ச நேரம் இருந்தாதா அவசரம் என்று பண்ணே இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதா இதுவரைக்கும் தனியாக என் மனச அலைய விட்ட விட்டாயே எதிர்பாரா நேரத்தில் அலைய விட்டு வந்து போகணும் இந்த அலைகளை போல தத்தாக்கிட்டேன் தகிர மெலோடி கூட ரஹ்மான் சார் போட்டிருக்கேன். ஸோ இந்த மியூசிக்கு ஸ்டாண்டர்ட் இல்லை. இந்த பீட்டில் ஆட்டப்பாட்டு தான். ராஜா சார் அந்த ஸ்டாண்டர்ட் எல்லாத்தையும் உடைச்சிட்டார். இப்போ மோகனம் வந்து ஒரு ஹாப்பியான ராகம். மோகனம் என்றால் ஒரு ஹாப்பி, சும்மா ஒரு அடிப்படையான விளக்கம் தானே எல்லாருக்கும் இந்த மியூசிக் சம்மந்தமாக. மோகனம் வந்து ஒரு எனியிலன்ற ஒரு சந்தோஷமான ராகம், அதில் கவலையான மெலோடியை போட்டு விட்டார். எல்லாருமே இப்போ மோகனத்தை நாங்கள் சங்கீத டீச்சர் சொல்லி தரேக்க படிப்போம் என்னண்டு தான் படிக்கிறவனை விட கேள்ஞானத்தில் வரவனுக்கு கொஞ்சம் மறைவு கூடவே இருக்கும். ஏன்னா அவன் ஸ்டாண்டர்டை பிரேக் பண்ணுவான். நீங்கள் மியூசிக்கு ரூல்ஸே இல்லை. அப்படி ரூல்ஸை உடைச்சிங்கன்னா அது ஒரு புது இசையாகிறது. அதாவது ராஜா சார் தான் சொன்னார். இப்போ உதாரணமாக மோகனத்தில் வந்து ஒரு சோகமான பாட்டு ஒன்று போட்டுக்காரன் பாருங்க. சரிக பதச இது ஒரு ஹாப்பியான பாட்டு. இந்த மாணிக்கவேணி இந்த மாதவி என்று நாங்கள் நவராத்திரிக்கு பாடுவோம். அதெல்லாம் இந்த ராகம். நாமனக்க பாடி நின்றாய் ஞானம் வளர்த்தாய் வாணி சரஸ்வதி மாதவி பாதவி அருள்வாய் நீ இசை தருவாய் நீ. இப்படி ஒரு ஹாப்பியான மூட்டை கொண்டு வரதான் மோகனராகம். ராஜா சார் அதை உடைச்சி விட்டார். ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆள் ஆசை இருந்திருக்கு, அவரை அடைய முடியலை. ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆள் ஆசை இருந்திருக்கு, அதை அடைய முடியலை. அதை ராஜா சார் இப்படி ஒரு மெலோடியை போட்டு விடுவார். எனக்கு பிடிச்ச ஒரு வாய்ஸ். சொர்ணலதாம்மா அந்த வாய்ஸில் பாருங்க. என்ன பாட்டை நிறைய நாங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அத்தோறும் தொப்புக்குள்ள அத்தான சந்திக்கத்தான் ஆசை வச்ச கனகாம்பரம் எடுத்து அத்தோறும் தொப்புக்குள்ள அத்தான சந்திக்கத்தான் ஆசை வச்ச. இதுக்கு ராஜேஸ்வரோ தேவாசுரோ தெரியலை, இது கரெக்டாக தெரியலை. மியூசிக்கு ரூல்ஸே இல்லை. மோகனத்தில் ஒரு சோகமான பாட்டு. ஆத்தோரம் தோப்புக்குள்ளே அத்தானை சந்திக்கத்தான் ஆசை வச்சேன், அப்படி செய்ய ஆசைப்பட்டேன், இப்படி செய்ய ஆசை வச்சேன், அத்தனையும் பொய்யாச்சே ராசா ஒத்தையில நிற்கிது இந்த ரோசா. அப்படி நிறைய இதில் தேவாசர்மா ஒரு மெலோடி போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். சிகப்பு லோலாக்கு குலுங்குது குலுங்குது
மூக்கில் பல்லாக்கு நெளியுது அம்மம்மா அம்சமா கோடி கோடி ஆனந்தம் ராஜஸ்தானு கோலாக்கு குலுங்குது குலுங்கு. இப்போ பார்த்தீங்களா அந்த ஒரே ராகத்தில் நிறைய பாட்டுடனே வரும் அந்த அதான் அந்த ராகத்தின் ஃபீல். ராகத்தை வச்சு மலையே வைக்கலாமலாம் இருக்குது. அந்த ராகத்தின் தன்மை வந்து அப்படி ஒரு ராகத்தை பாடினோன்னு அந்த ஃபீல் எல்லாம் பெறும். மேலே வண்ணம் கொண்டாய் வந்தாய் கோபாலனே அந்த மாதிரியெல்லாம் இருக்கு. நிறைய பாட்டுகள் வருது, எனக்கு உடனே ஞாபகம் வருது இல்லை. ஸோ ராகத்தை பற்றி படிச்சிருக்கிறது நல்லது. ஒரு தொகை கிடக்குது, என்னோட ஒரு புக்கு இருக்குது. அது நாங்கள் பரிசோதனை மாதிரி செய்யலாம். அந்த ராகத்துக்கு என்னென்ன நோட் வரும்னு பார்த்துட்டு அதில் ஒரு மெலோடியை போட்டு விடுறது. உதாரணமாக மோகனத்தில் இதுதானே மோகனத்தின் ஸ்கேல். இதுக்குள்ள நாங்கள் ஒரு மட்டை போட்டு பார்க்கலாம். நான் போட்ட மட்டும் உங்களுக்கு பாடிக்காடுறேன். அவ்வளோதான். இதெல்லாம் இந்த பாட்டு ஒன்று செய்யணும். பிள்ளையாருக்கு மங்களநாதமும் மருதம்பு வாசமும் உன்புகள் பாடுதையா எங்களின் குறை தீர்க்க மருதம் குளம்தனில் எழுந்தினி அருள்வாயா மங்களநாதமும் மருதம்பு வாசமும் ஒன்றுகள் பாடுதையா மாணிக்க வினையேந்தும் மாதவி கலைவாணி அந்த ராகம் தான். ஸோ இன்றைக்கு ஒரு பேசிக்கான விஷயத்தை பற்றி காய்ச்சிருப்பேன். மெட்டு போட தெரிய வேணும். சுருதி அறிவுகள் அதெல்லாம் பிறகு சொல்கிறேன் இருக்குது. எத்தனை கட்டன்னு இருக்குது. அதுலேயும் கணக்கு ரூல்ஸுகள் இருக்குது. ஒன்றும் ரூல்ஸ் இல்லை மியூசிக்கு. நாங்கள் போடுற எல்லாம் புது மியூசிக் தான். ஆனால் அந்த தாளங்கள் பிசகக்கூடாது. தாளத்தை பற்றின ஒரு அறிவு தெரிஞ்சால் தானே தாளம் பிசகாது. ஸோ கதைச்சதை திருப்பருக்கு அறிக்கோள் பண்ணி விடுறேன். தகதிமி என்று இருக்குது 4/4 பீட். தக்கிட்ட இருக்குது 3/4. அதே மாதிரி கண்ட நடை இருக்குது தகதாகிட அழகு மில்லர் ஆட. அதே மாதிரி மிஸ்ட்ர ஷாப்பு இருக்குது. நடையண்டு வினம் ஷாப்புண்டு வினம். அதே மாதிரி என்ன தக்கிட்ட தகதிமி. இதை விட இன்னொரு பெஸ்ட்டான பீட் இருக்குது. கடைசியாக சொன்னான் தக்கிட்ட தா கட்டால கண்ணால குத்தாத நீ என்ன தக்கிட்ட. ஸோ இப்படியான விஷயங்கள் இருக்குது. இது மியூசிக்கிൻ്റെ அடிப்படை. அப்போ நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் நீங்கள் இந்த படிச்சுட்டு தான் இந்த மியூசிக் கம்போஸ் பண்ண தொடங்கினீங்களான்னு. ஏன் படிச்சுட்டு தான். ரஜீந்திரன் சார்ன்றவரால் அவர் பேசிக்காக எனக்கு நிறைய சொல்லி தந்தவர். நல்லூரில் இருக்கிறார். இதுதான் இசையின் அடிப்படை. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது சம்மந்தமாக மேலதிகமாக காணொலி போடணுமெண்டா கேளுங்கோ. இன்னும் நிறைய விஷயங்கள். ஒரு கடல் இதுக்குள்ளே போய் என்னென்ன செய்ய வேணும், என்னென்ன டிவைஸுகள் தேவை, என்ன மைக் தேவை, என்னென்ன விடயங்கள் தேவை என்று தொடர்ந்து கதைக்கிறதுக்கு ஆவலாக இருக்கிறேன். இது எனக்கு கடவுள் தந்த ஒரு வரம். அந்த ரகசியத்தை தான் நான் இது வரைக்கும் சொல்லியிருப்பேன். அதனுடைய அடிப்படை ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் கடவுள் தந்த வரம். நான் மியூசிக் படிக்கிறேன் எல்லாம் தேடல் தான் ஃபுல்லாக. அதுவும் 25 வயசுக்கு பிறகு தேடினது. இப்போ 35 வயசு. கடந்த 10 வருடங்களாக தேடின விஷயம். கம்போசிங்கில் கொஞ்சம் குறைவு. அது மட்டும் கீபோர்டுகள் ப்ளே பண்ணி பழகினான். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை கேட்டால் நான் சொல்லித்தர தயாராக இருக்கிறேன். மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.